வணக்கம் நண்பர்களே. நீங்கள் நினைத்ததை எளிதாக அடைந்துவிட முடியும் என்று நினைக்கிறீர்களா? நாம் எல்லோரும் விரைவில் வெற்றியை அடைய விரும்புகிறோம். ஆனால் சில நேரங்களில் வாழ்க்கையில் எதையும் அவ்வளவு எளிதாக அடைய முடிவதில்லை. இதை புரிந்து கொள்ள ஒரு சிறிய கதையை பார்ப்போம். ஒரு சிறிய கிராமத்தில் மோகன் என்ற இளைஞன் வசித்து வந்தான். அவன் தன்னுடைய வாழ்க்கையில் பெரிய சாதனைகளை அடைய வேண்டும் என்ற எண்ணத்தில் வேறு எதையும் பொருட்படுத்தாமல் மிகவும் கடினமாக உழைத்து கொண்டிருந்தான். ஒரு நாள் அந்த கிராமத்திற்கு பக்கத்தில் இருந்த ஒரு பெரிய மலையை பார்த்து மோகன் சொன்னான், நான் இந்த மலைகளை எல்லாம் ரொம்ப சுலபமாக ஏறிவிடுவேன் என்று கூறினான். அப்போது அவனுடைய நண்பர்கள் சிரித்தார்கள். மோகனா, மலை ஏறுவதெல்லாம் அவ்வளவு எளிதான காரியமா? இது சாத்தியமே இல்லையே என்று அவர்கள் கூறினார்கள். ஆனால் மோகன் மிகவும் உறுதியாக பதிலளித்தான். நான் கண்டிப்பாக முயற்சி செய்வேன், நிச்சயமாக வெற்றி பெறுவேன் என்று கூறினான். மறுநாள் காலையில் மோகன் தன்னுடைய பயணத்தை தொடங்கினான். மலையின் பாதையில் நிறைய தடங்கல்கள் இருந்தன. சில சமயங்களில் அவன் கீழே விழுந்தான். அவனுக்கு காயங்கள் ஏற்பட்டன. அவனுடைய உடலும் மனதும் மிகவும் களைத்து போயிருந்தன. ஆனால் ஒவ்வொரு முறையும் அவன் பக்கத்தில் இருந்த மரங்களையும் பறவைகளின் இனிமையான ஒலியையும் கேட்டவுடன் அவனுக்குள் ஒரு புது உத்வேகம் பிறந்தது. அவன் மறுபடியும் எழுந்து தன்னுடைய பயணத்தை தொடர்ந்தான். வாழ்க்கையில் நம்மை கீழே தள்ளுவதற்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம். ஆனால் நாம் முயற்சியை மட்டும் விட்டுவிடக் கூடாது என்று அவன் தன்னுடைய மனதிற்குள் உறுதியுடன் நினைத்து கொண்டான். அந்த முயற்சி அவனுக்குள் ஒரு ஆழமான புரிதலை ஏற்படுத்தின. வெற்றி என்பது ஒரு சுரங்கப்பாதை போன்றதல்ல, அது பல சோதனைகளை நிறைந்த ஒரு நீண்ட பாதை. இப்படியாக அவன் நீண்ட நேரம் கடந்த பிறகு அவனுடைய முயற்சியும் பொறுமையும் கை கொடுத்ததால் மோகன் இறுதியாக அந்த மலையின் உச்சியை அடைந்தான். அவன் கீழே பார்த்தபோது பறந்து விரிந்திருந்த அந்த அழகான கிராமம், எங்கு பார்த்தாலும் பசுமை, எங்கும் அமைதி, நல்ல ஆரோக்கியமான சூழ்நிலை, எல்லாமே பார்ப்பதற்கு ரொம்ப அற்புதமாக இருந்தது. சிறிது நேரம் கழித்து அவனுடைய நண்பர்கள் அவனை சந்திக்கும் போது அவனிடம் கேட்டார்கள், மோகனா, ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த மலை ஏறினாய்? அதற்கு மோகன் சிரித்து கொண்டே பதிலளித்தான், நான் வெற்றியை அடைந்து விட்டேன். ஆனால் இந்த வெற்றியின் உண்மையான அர்த்தம் என்னவென்றால், நான் சந்தித்த தடைகள் எல்லாவற்றையும் தாண்டி நம்பிக்கையோடு முன்னேறி வந்த என்னுடைய கடின உழைப்புதான் என்று கூறினான். அந்த சமயத்தில் அந்த கிராமத்தில் இருந்த எல்லோரும் மோகனுடைய மன உறுதியையும் அவனுடைய முயற்சியையும் பாராட்டினார்கள். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னன்னா, வெற்றி என்பது ஒரே நாளில் வந்து விடுவதில்லை. அதை நாம் அடைய வேண்டும் என்றால் நம்முடைய முயற்சியும் பொறுமையும் மிக மிக அவசியம். நமக்கு எத்தனை தடைகள் வந்தாலும் நாம் ஒருபோதும் துவண்டு போய் நின்று விடக்கூடாது. நம்முடைய மனதில் நாம் எப்படி நினைக்கிறோமோ அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையும் அமையும். வெற்றி நிச்சயம் உங்களுக்கு உண்டு. ஆனால் அந்த வெற்றிக்கு போவதற்கான வழி உங்களுடைய கடின உழைப்பு, உங்களுடைய நம்பிக்கை மற்றும் உங்களுடைய பொறுமை. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இணைந்திருங்கள் நண்பர்களே. மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம்.